அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு நம்ம வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. இப்ப இந்த வருஷம் 12ஆம் வகுப்பு முடிச்சு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நிறைய மாணவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட மாணவர்கள் சந்தேகங்களும் கேட்டுக்கிட்டு வர்றாங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர்த்தோட கனவு, நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, ஆக்சுவலாக இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய நிறைய பேர்த்தோட ஒரு கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா விஐடி அப்படிங்கிற கல்லூரியில் போயிட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கனவாக இருக்குங்க. விஐடினா வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, அதாவது தனியார் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தில் சேரணும்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட ஒரு நுழைவுத் தேர்வு எழுதுறாங்க. அந்த நுழைவுத் தேர்வோட பெயர் தான் பார்த்தீங்கன்னா விஐடி ட்ரிபிள்இன்னு சொல்லுவாங்க, வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த விஐடிங்கிற பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெல்லூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு விஐடி ஆந்திர பிரதேஷ் ஒரு கேம்பஸ் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஐடி போபால் ஒரு கேம்பஸ் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 4 கேம்பஸ்லையும் படிக்கிறதுக்கு இந்தியா முழுமையாக இருந்து நிறைய மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வு எழுதுறாங்க. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான நுழைவுத் தேர்வுகளில் ஜேஇஇ எக்ஸாமுக்கு அடுத்து அதிகப்படியான மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா விஐடி ட்ரிபிள்இன்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகம். ரெண்டாவது நாட் ஓன்லி இன் இந்தியா, அக்ராஸ் தி குளோபல் கண்ட்ரீஸ்லேருந்தும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குங்க. பட் இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளுக்க போகிறோன்னா கொஞ்சம் ஃபீஸுங்கிறது கொஞ்சம் அதிகம் வென் கம்பேரபிள் டு அதர் காலேஜஸ். ஸோ அப்போ நிறைய பேர்த்தோட கனவுங்கிறது இதுலேயே பாதி போயிருதுங்க. அதாவது ஃபீஸ் அதிகமாக கொடுத்து படிக்க முடியல. இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு 5 வகையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக சேஞ்ச் ஆக கொஞ்சம் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் போய் படிக்கணும்னு ஆசை இருக்குது, பட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபீஸ் கட்டக்கூடிய எபிலிட்டி இல்லை. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஐடியில் இலவசமாக படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க இருக்குதுங்க. ஸோ விஐடியில் எப்படி சார் ஃப்ரீயாக படிக்கிறது, அதுக்கு என்ன அப்ளிகேஷன் கொடுக்கணும், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்ன நார்ம்ஸ், எதை பேஸ் பண்ணி இவங்க விஐடியில் ஃப்ரீயாக தர்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதோட ஓனருங்கிறது பார்த்தீங்கன்னா ஜி விஸ்வநாதன் சொல்லுவாங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் விஐடியில் படிக்கணும், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் விஐடியில் படிக்கணுங்கிறத தாண்டி அவங்க ஃப்ரீயாகவும் படிக்கணும். அட் த சேம் டைம் நிறைய கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்விக்காக வெளியும் போகணும் அப்படின்னு அவரோட ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்ஸோட அப்ரிவியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ். கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு ஒரு எய்மை வச்சுக்கிட்டு இவங்க இந்த ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார் ஸ்கீம் மூலமா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஐடிங்கிற இந்த பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு வருஷமும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 4 வருட கல்வி தராங்க. இந்த 4 வருஷம் காலேஜில் படிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷமுமே அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்ங்கிறது டோட்டலாக ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது, 3வது மெஸ் பில் கிடையாது. அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஏற்றுக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பார்த்தாலே தெரியும். இப்போ ஸ்டார் ஸ்கீமில் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை மாணவர்களை அவங்க படிக்க வச்சுட்டு இருக்காங்க, பாய்ஸ் எத்தனை, கேர்ள்ஸ் எத்தனை பேர் அவங்க படிக்க வச்சிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க வெளியிட்டுக்கிட்டே வராங்க. இந்த ஸ்கீமை முதல்ல அவங்க பார்த்தீங்கன்னா 2008 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 2008 ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் அதோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுதுங்க. இப்போ கடைசியாக நம்ம 2025 பார்ப்போம். ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் 44 மாணவர்கள் 44 மாணவிகள் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 88 பேர்த்தை போன வருஷம் ஃப்ரீயாக படிக்க வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த பல்கலைக்கழகத்தில் 2008 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 2025 வரைக்குமே கிட்டத்தட்ட 1102 மாணவர்களை இவங்க படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த 1102 மாணவ மாணவிகளை பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் மட்டுமே எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 748 மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முதல் தலைமுறை பட்டதாரியை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஸோ இந்த 44 மொத்தம் 88 மாணவிகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்கன்ட்டு அவங்களே இங்கே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதியை சேர்ந்த மாணவிகள். ரெண்டாவது ரூரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதாவது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவிகளா இருந்தாலுமே அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது கிராமப்புற பகுதியை சேர்ந்த மாணவிகளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் லொக்கேட்டட் இன் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஆர் டவுன் பஞ்சாயத்து ஏரியாஸ் ஆர் நாட் எலிஜிபிள்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இது முழுக்க இது எப்படி கிராமப்புற பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்கன்னா ஊராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் பெருநகரங்கள்ல இல்லாமல் டவுன் பஞ்சாயத்துலையும் இல்லாமல், டவுன் பஞ்சாயத்துங்கிறது பேரூராட்சியை சொல்லுவாங்க, பேரூராட்சியில் இருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. இது முழுக்க எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளை மட்டும்தான் எடுக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்கோர் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், இதில் ஏதாவது ஒரு 3 பாடங்களை தேர்ந்தெடுத்து அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்கிறதுக்காக மட்டும் இந்த ஸ்கீமை கொடுக்க போகிறது கிடையாது. உங்கள் குடும்ப வருமானங்கிறது வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணுங்கிறாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 10 பசங்களையும் 10 பொண்ணுங்களையும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் வாங்குறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த வீடியோஸை வந்து வருஷம் நான் கொடுத்துட்டு வரேன், இதை பார்த்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது சார்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கீமுக்கு நம்ம எதுவுமே பண்ணவே தேவையில்லை. நம்ம வந்து இதுக்கு அப்ளைலாம் பண்ண முடியாது. நேரடியாக பிஐடி பல்கலைக்கழகமே நேரடியாக அவங்களோட தலைமை ஆசிரியர்கள், பள்ளியோட தலைமை ஆசிரியர்களை தொடர்பு கொண்டு என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு வந்து எலிஜிபிள் இருக்குதோ அந்த லிஸ்ட்டு கேட்பாங்க. அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு 10 பசங்களையும் 10 பொண்ணுங்களையும் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 10 பசங்க 10 பொண்ணுங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு பையன் ஒரு பொண்ணு மட்டும் செலக்ட் பண்ணி இந்த ஸ்டார் ஸ்கீம்ஸ்குள்ளே கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த ஸ்டார் ஸ்கீம்ஸில் வந்து வெறும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக படிப்பு, ஃப்ரீயாக ஹாஸ்டல், ஃப்ரீயாக மெஸ் அப்படி மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறாங்க. அவங்களோட லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தர்றாங்க, முன்னாள் மாணவர்களை வச்சு கொடுக்குறாங்க. மற்றும் கல்லூரியில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதோ இது எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள ஒரு தகுதி வாய்ந்த இன்ஜினியர்களாக உருவாக்கி அவங்கள நல்ல கம்பெனிஸில் பிளேஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் படித்து என்னென்ன கண்ட்ரீஸ்ல எல்லாம் இப்போ போய் இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் போய் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி என்ன மாதிரியான கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ சதவீத மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க, கடைசியாக 2025 90% மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க, என்னென்ன கம்பெனிஸ்ல எல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது சம்மந்தமாக இப்போ நீங்கள் ஒரு வேலை எலிஜிபிளாக இருக்கிறீங்க, உங்கள் பள்ளியிலேருந்து ப்ராப்பரான லிஸ்ட்டு போகலை அப்படின்னா இங்கே அவங்களோட டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டாங்க. அதாவது யாரை கான்டாக்ட் பண்ணணும், எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணணும், எந்த நம்பருக்கு வந்து மெயில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதில் படித்த மாணவர்களோட தகவல்களும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் 4 வருடம் இலவசமாக கல்லூரி படிப்பு, ஹாஸ்டல் ஃபீஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ் பில், இந்த 3மே இலவசமாக படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக இது மூலமாக நிறைய மாணவிகள் ஒவ்வொரு வருஷமும் அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸாக எங்கேயெல்லாம் வந்து ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கேயெல்லாம் சலுகைகள் தர்றாங்க, அதாவது மதிப்பெண்களை பேஸ் பண்ணியும் பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி எங்கேயெல்லாம் ஃப்ரீயாக தர்றாங்க அப்படிங்கிற வீடியோஸை நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.